இந்த தேசத்துல தங்கி வாசம் பண்ணுனா அந்த தேசத்துல தங்கி கர்த்தரை நம்பி விதைக்க ஆரம்பிச்சான். 2 காரியத்தை ஒருமித்து செய்ய ஆரம்பித்தான். விசுவாசம் என்ற விஷயத்தை கற்றுக்கொண்டான். எப்படி கர்த்தரை நம்புவது, கர்த்தரை நம்பி எப்படி விதைக்கிறது, கர்த்தரை நம்பி எப்படி வாழ்வது, இந்த வாழ்க்கை முறையை ஈசாக்கு கற்றுக்கொண்டான். சில குணம் எல்லாம் பெற்றோரிடமிருந்து பிள்ளைகளுக்கு வரும். அப்படி ஈசாக்கு கூட ஆபிரகாம் கிட்ட இருந்து கூட இந்த குணம் வந்திருக்கலாம். ஆபிரகாம் கர்த்தரை நம்புற மனுஷன், கர்த்தர் எங்க தங்க சொல்றாரோ அங்க தங்குற மனுஷன். எவ்வளவு பெரிய லாபம் இருந்தா கூட அதை விட்டுட்டு கர்த்தர் சொன்ன தேசத்துக்காய் புறப்பட்டு வந்தவன் தான் ஆபிரகாம். எவ்வளவு பெரிய லாபம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய சந்தோஷம் இருந்தாலும், ஆண்டவர் சொன்னாரு, உன் தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் விட்டு நான் சொல்ற தேசத்துக்கு வா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு கர்த்தர் சொன்னார். அப்படி கர்த்தரை நம்பி ஆசீர்வாதமா வாழ்ந்த மனுஷன் யாருன்னா அவன் தான் ஈசாக்கு. ஆபிரகாம் அவனுடைய பிள்ளை தான் ஈசாக்கு. அப்பாவை போலவே ஒரு குணம். அதனாலதான் பெற்றோருடைய குணம் பிள்ளைகளுக்கும் வரும் பாருங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படிதல் இருந்தா பிள்ளைகளும் கீழ்ப்படிவார்கள். பெற்றோர் கீழ்ப்படியலைன்னா பிள்ளைகளும் கீழ்ப்படிவது கிடையாது. ஈசாக்கு அப்பாவை போலவே கர்த்தர் சொன்ன தேசத்திலேயே, அது பஞ்ச தேசமா இருந்தா கூட அங்கேயே தங்கி இருக்கிறான். கர்த்தர் சொன்ன இடத்துல வாழ்வதுதான் வாழ்க்கையிலேயே முதல் வெற்றி. நான் உங்களுக்கு சொல்றேன், வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறீங்களா, ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, சூழ்நிலையை மாற்றணும்னு ஆசைப்படுறீங்களா, எங்க ஆண்டவர் உங்களை இருக்க சொல்றாரோ அங்கேயே இருப்பது தான். அது வறுமையான தேசமா கூட இருக்கலாம், பஞ்சமான தேசமா கூட இருக்கலாம், அங்கே இருக்கிற மனிதர்கள் பொல்லாதவர்களா கூட இருக்கலாம், அங்க ஏற்கனவே உங்க இடத்த பூரா வேற யாராவது ஆக்கிரமிச்சு கூட வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொன்ன இடத்துல நீங்க தங்கி இருப்பீங்கன்னு சொன்னா, நீங்க அற்புதமான ஒரு ஆரம்பமா உங்க வாழ்க்கை இருந்தா கூட கொஞ்ச நாள்ல அது அற்புதமா மாறிடும். கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா.